இங்கே பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு மொபைல் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வந்து அடிமைப்படுத்துது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், பஸ்ஸில் ஏறிட்டு வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு மொபைலை கையில் வச்சு நோண்டிகிட்டு இருக்கறனால இந்த கம்பியை வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது ஸ்கிரிப்பே இல்லாமல் நம்மளுக்கே ஒரு மைண்டில் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஞாபக சக்தி இல்லாமல் நான் வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரேக் போடும்போது வந்து தடுமாறி கீழே விழுவ பார்க்குறாரு. அப்போ வந்து அந்த கண்டக்டர் சரியான நேரத்தில் கையை கொடுத்து தூக்கிடுறாரு. இதே அந்த நேரத்தில் அவர் வந்து பார்க்கல, கவனிக்கலை அப்படின்னு பார்த்தா அவ்வளோதானே. இது பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த மொபைல் வந்து நம்மளை அடிமைப்படுத்துது அப்படின்றத பாருங்கள். இந்த பஸ்ஸில் அந்த மாதிரி டயத்தில் போகும்போது அப்படின்லாம் வந்துட்டு கரெக்டாக பார்த்து மொபைலை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப வந்துட்டு நிறையா நடந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி. நாளைக்கு உங்களுக்கு கூட அந்த மாதிரி விஷயம் நடக்கலாம். ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு நிறையா வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறையா நடக்குது. இதை வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு சீட்டில் உட்காந்துருக்கும்போது கூட நம்ம மொபைலை எடுத்துகிட்டு கேஷுவலாக நோண்டிக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதுவே வந்து பிரச்சனை தான். சீட்டுக்கு இடையில் ஒரு கம்பி இருந்தாலும் அந்த கம்பியில் முட்டி நம்மளுக்கு வந்து ஹெட்டு வந்து அடிபட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் அந்த சீட் இல்லாத நேரத்தில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த மொபைல் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கிறது வந்து நிறையா வந்து ஆபத்து நிறையா இருக்குது. அதை வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து பஸ்ஸில் நின்றுக்கு இருக்க மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா அந்த டயத்தில் மொபைல் எடுத்து எந்த ஒரு ஒர்க்கிங்கும் பண்ணாதீங்க. எதையுமே வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலம் வந்து நான் எல்லாருக்கும் சொல்லி